Hello guys, Vanga, let's enter into the final segment number 5, part number 5 of LLP revision, dealing with compromise, arrangement, compounding of offenses, winding up. இந்த மாதிரி miscellaneous aspects தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து compounding of offenses பார்த்துடலாம். சார் இது வந்து ஃபவுண்டேஷன்ல இல்லாத விஷயம், இன்டருக்காக கொண்டு வந்த விஷயம், இன்டர்ல கொண்டு வந்த விஷயம். ஸோ கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரொம்ப முக்கியம். காம்பவுண்டிங் ஆஃப் ஆஃபென்சஸ் சொன்னா என்னது சார்? அதாவது ஒரு பனிஷ்மெண்ட் உடைய தாக்கத்தை கம்மி பண்றாங்க, அதுதான் காம்பவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு ஆஃபென்சஸ் ஆஃப் டூ டைப்ஸ். ஆஃபென்சஸ் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ். காம்பவுண்டபிள், நான் காம்பவுண்டபிள். எல்லாம் காம்பவுண்ட் பண்ண முடியாது, எல்லாத்துடைய தாக்கத்தை கம்மி பண்ண முடியாது. சார் ஒண்ணுமே புரியல சார். லிசன், there are two types of punishments. Punishments வந்து ஒன்னு ஃபைன் மட்டும் இருக்கும், ஒன்னு ஃபைன் அண்ட் இம்ப்ரிசன்மென்ட் இருக்கும். இப்போ ஃபைன் மட்டும் இருக்குன்னா இட் கேன் பி காம்பவுண்டபிள். ஆனா இம்ப்ரிசன்மெண்ட் சேர்ந்து வரக்கூடிய பனிஷ்மெண்டை காம்பவுண்ட் பண்ண முடியாது. இதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுங்க. இட்ஸ் நாட் காம்பவுண்டபிள், இட் இஸ் காம்பவுண்டபிள். நவ் காம்பவுண்ட், இப்ப எல்எல்பி வந்து ஒரு தவற பண்ணிட்டாங்கம்மா, ஒரு 5 லட்சம் ரூபாய் பெனால்டி மட்டும் வருது. ஐயோ 5 லட்சம் பே பண்றது காசு இல்லையேன்னு எல்எல்பி அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, they will give an application to ROC. ROC will forward to RD. LLP ROC கிட்ட கொடுப்பாங்க, ROC RD கிட்ட கொடுப்பாங்க. எதுக்கு? for compounding. ஒரு வேலிடான ரீசன் வச்சு போட்டு யூ கேன் காம்பவுண்ட். ஐயா இவ்வளவு எல்லாம் பே பண்ண முடியாதியா, கொஞ்சம் சமரசம் பண்ணி கொடுங்கயா, தாக்கத்தை கம்மி பண்ணி கொடுங்கயா அப்படின்னு what LLP can give an application. Now இத வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. டைரக்டா first you can give to ROC, ROC will forward to RD. இல்லைனால் நீங்க டைரக்டா you can even give to RD க்கு டைரக்டா கொடுத்தாலும் கொடுக்கலாம். RD or RD means regional director or any other officer not below the rank of RD, the person who is duly authorized by central government, who will compound the offenses which are punishable with the fine only by collecting a reasonable amount. அதாவது ஃபைன் மட்டும் இருக்கின்ற பனிஷ்மெண்ட் உடைய தாக்கத்தை கம்மி பண்ணி கொடுக்கிறதுக்கு RD தான் நீங்க அப்ளை பண்ணணும், ஆர் எனி அதர் பர்சன் who is duly authorized by central government. நீங்க டைரக்டா RD கொடுக்கலாம், இல்லைனா you can give to ROC. ROC will forward to RD. ரொம்ப முக்கியமான விஷயம், படிச்சுக்கோங்க. இப்போ லிசன், நீங்க டைரக்டா RD கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னு வைங்க, RD காம்பவுண்ட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் you are supposed to inform ROC within 7 days. சார் ஒண்ணுமே புரியலையே சார். ரெண்டு ரூட் இருக்குது. ரூட் நம்பர் 1, LLP will inform to ROC, ROC will inform RD for compounding. Second case is LLP will straightly inform RD. RD வந்து காம்பவுண்ட் பண்ணி முடிச்ச உடனே காம்பவுண்ட் பண்ணின ஆர்டர் தந்ததுக்கு அப்புறம் within 7 daysக்குள்ள you have to intimate ROC. This is the two options available. இங்க என்ன மெயினா சொல்றாங்கன்னா, காம்பவுண்ட் பண்ணிட்டா இனி ப்ராசிக்யூஷன் நடக்கக்கூடாது. ப்ராசிக்யூஷன் மீன்ஸ் எனி அதர் கேஸ் வராது, காம்பவுண்ட் பண்ணா பண்ணதான். அண்ட் ஃபைனலி என்ன ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, it is hereby clarified that any second or subsequent offenses committed after the expiry of the period of 3 years from date on which the offense was previously compounded. காம்பவுண்ட் பண்ணி 3 வருஷம் முடிச்சு மறுபடியும் நீங்க அதே தப்ப பண்றாங்கன்னா காம்பவுண்ட் பண்ணி தர மாட்டோம். இதான் சொல்றாங்க. MCQ பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இட் ஷால் பி த ஃபர்ஸ்ட் ஆஃபென்சஸ் அண்ட் வில் நாட் பி காம்பவுண்டட். சார் என்னெல்லாம் சார் சொல்லிட்டு இருக்கீங்க? காம்பவுண்ட் பண்றாங்கன்னு சொன்னா தாக்கத்தை கம்மி பண்றார்கள். அதுதான் எது? ஃபைன் மட்டும் இருக்கும்போது தான் இது பண்ண முடியும். இம்ப்ரிசன்மென்ட் இருக்கிற பெனால்ட்டிக்கு பண்ண முடியாது. வெரி இம்பார்ட்டன்ட் டு பி நோட்டட். யாரு பண்ணுவாங்கப்பா? பேசிக்கலி RD ஆர் எனி அதர் ஆஃபீஸர், த பர்சன் ஹூ இஸ் டியூலி ஆத்தரைஸ்ட் பை CG. எப்படி? யூ கேன் டைரக்ட்லி கிவ் டு RD, then after getting the order inform to ROC within 7 days. இல்லைனால் you give to ROC, ROC will forward to RD. அத நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. Come on, let's go through assignment and transfer. Assignment transferனா ஃபவுண்டேஷன் ரூட்ல வந்தவங்களுக்கு தெரியும். சப் பார்ட்னர்னா யாருன்னு தெரியும். லிசன் ப்ராப்பர்லி. ஹூ இஸ் a சப் பார்ட்னர்? இப்போ ABC 3 பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. A is transferring his profit to another person. D is called third party.
he is called sub partner. பார்ட்னருடைய பார்ட்னர் என்ன ஒரு அக்ரிமெண்ட் தான் வச்சு போட்டு A is the assigner, D is the assignee. என்னன்னா A உடைய ரைட்ஸும் ப்ராஃபிட்ஸும் எல்லாம் வந்து Dக்கு யூ கேன் ஷேர், ஹோலியா ஷேர் பண்ணலாம் or you can share partly also. இங்க தான் அசைன்மென்ட் சொல்லுவாங்க. இவங்களை வந்து we call D as sub partner. Sub partner is not partner of LLP. He is partner of the partner. Hence he cannot interfere in the business. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், படிச்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? He cannot not entitled to participate in the management. He cannot access information. அவனுக்கும் LLPக்கும் சம்பந்தமே இல்லமா, அவனுக்கும் பார்ட்னருக்கு தான் சம்பந்தம். நெக்ஸ்ட் வாங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், காம்ப்ரமைஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட். காம்ப்ரமைஸ்னா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, அந்த பிரச்சனையை வந்து நம்ம சமரசம் பண்ணி அந்த பிரச்சனையை தீர்ப்பு பண்றோம், அதுதான் காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ்னா பிரச்சனையை நீக்குகிறோம். அரேஞ்ச்மெண்ட்னா செட்டில்மெண்ட். அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு ஒரு பிரச்சனையை முடிச்சா, பிரச்சனையை சால்வ் பண்ணும்போது காசு கொடுக்க வேண்டி வரும் ஆர் செட்டில்மெண்ட் பண்ண தேவையாக வரும். ஸோ அரேஞ்ச்மெண்ட் இஸ் நத்திங் பட் யூ ஆர் செட்டிலிங் தி அமௌண்ட், செட்டில்மெண்ட் ஆஃப் தி அமௌண்ட். காம்ப்ரமைஸ்னா என்னையா? காம்ப்ரமைஸ் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, அதை சமரசம் பண்ணி நம்ம வந்து அந்த அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்றோம், அதுதான் காம்ப்ரமைஸ். யாருக்கும் பிரச்சனை சார்? எல்எல்பிக்கும் எல்எல்பி உடைய கிரெடிட்டர்ஸ்க்கும் பிரச்சனை, எல்எல்பிக்கும் பார்ட்னர்ஸும் பிரச்சனை, ஆர் எல்எல்பிக்கு லிக்விடேஷன் டைம்ல வைண்டிங் அப் நடக்கிற டைம்ல லிக்விடேட்டர்ஸ்க்குள்ள பிரச்சனை, லிக்விடேட்டருக்கும் எல்எல்பிக்கும் பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்க யாருக்கிட்ட போயிட்டு சால்வ் பண்ண சொன்னா அப்ளிகேஷன் should be given to tribunal. வெரி இம்பார்ட்டன்ட், MCQ பாயிண்ட் ஆஃப் வியூ, ட்ரைபியூனலுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணும். காம்பவுண்டிங்னா you will give to RD, காம்ப்ரமைஸ்னா you will give to tribunal. வெரி இம்பார்ட்டன்ட் from MCQ பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க who can give application? LLP கொடுக்கலாம், கிரெடிட்டர்ஸ் கொடுக்கலாம், இல்ல வந்து லிக்விடேட்டர்ஸ் கொடுக்கலாம், யாரு வேணா கொடுக்கலாம். காம்ப்ரமைஸ்னா அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு நம்ம செட்டில்மெண்ட் பண்றோம், அதான் காம்ப்ரமைஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட். நீங்க அப்ளிகேஷன் கொடுக்கும்போது it should be having some documents. Mainly LLP has to disclose tribunal by affidavit or otherwise all material facts relating to LLP, including latest financial position of the LLP and pendency of any investigation proceedings in relation to LLP. So நம்ம apply பண்ணும்போது we have to submit an affidavit which contains all the material facts of this case along with the latest financial position and நம்ம கூட இருக்கிற எக்ஸிஸ்டிங்கா பெண்டிங்காக இன்வெஸ்டிகேஷனோ இன்ஸ்பெக்ஷனோ போயிட்டு இருக்குதோ ஒரு நடந்துகிட்டு இருக்குது சொன்னா அதோட டீடைல்ஸும் போடணும், ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்பாங்க. வாட் ட்ரைபுனல் வில் டூ, இதெல்லாம் பார்த்து முடிச்சு அந்த பிரச்சனையெல்லாம் நல்லா பார்த்து ஸ்டடி பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. ஆர்டர் பாஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கவனம் கிரெடிட்டர்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க. தம்பிகளா, கிரெடிட்டர்ஸ் இங்க வாங்க, ட்ரைபுனல் வந்து ஆர்டர் தந்துட்டாங்க, நீங்க எல்லாம் படிச்சு பாருங்க. 3/4 இன் வேல்யூ, மெஜாரிட்டி கிடையாதுமா, 3/4 இன் வேல்யூ மெஜாரிட்டி நம்பர் ஆஃப் கிரெடிட்டர்ஸ் கிடையாது. கிரெடிட்டர்ஸ் மறுபடியும் மீட்டிங் கூப்பிடுங்க. மீட்டிங் கூப்பிட்டுட்டு இந்த ஆர்டரை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணினா தான் இட் வில் பி பைண்டிங். அவங்க அப்ரூவ் பண்ணினா தான் இட் வில் பி பைண்டிங்னா இட் வில் பி இன் இஃபெக்ட். And இந்த ஆர்டரை வந்து நீங்க யாருக்கிட்ட சப்மிட் பண்ணணும்? You have to submit this order within 30 days to ROC. ரொம்ப ஈஸி. காம்பவுண்டிங்னா என்னையா? தாக்கத்தை கம்மி பண்றோம். காம்ப்ரமைஸ்னா என்னையா? சமரசம் பண்றோம். கேம் ஓவர். இங்க ட்ரிபியூனல், அங்க வந்து RD. ட்ரைபுனல் கேஸ் வரும்போது என்னெல்லாம் சப்மிட் பண்ணணும் மெயினா கேட்பான். அவங்க தந்த ஆர்டர் தந்த உடனே 3/4 value of creditors should approve it also. Now, tribunal has the power. What are the powers of tribunal with respect to compromise and arrangement? Tribunal have the power to supervise the activities. இப்போ இந்த காம்ப்ரமைஸோட ஆர்டர், சமரசத்தோட ஆர்டர் கொடுத்துட்டாங்க, அது கரெக்டா நடக்குதா இல்லையா செக் பண்றதுக்கு உண்டான, சூப்பர்வைஸ் பண்றதுக்கு உண்டான அதிகாரம் ட்ரைபுனலுக்கு இருக்குதா இல்லையா? இருக்குது. அட் த சேம் டைம் இப்போ அந்த காம்ப்ரமைஸ் கரெக்டா நடக்காத மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு வைங்க, can tribunal make some modifications? Can tribunal make some adjustments in compromise? Compromise வந்து கரெக்டா நடக்காத மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைச்சாங்கன்னா can tribunal interfere and give directions, give instructions, give modifications? Yes. இவ்வளவு தான் compromise and arrangement. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா compromise arrangement with respect to amalgamation. அமால்கமேஷன் என்னையா? கல்யாணம்யா. அதாவது LLP-யும் LLP-1-ம் LLP-2-ம் அமால்கமேட், மெர்ஜ் ஆவறாங்க, சேர்றாங்க. LLP-1 LLP-2. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் சார், இது வந்து LLP-1, இது வந்து கம்பெனி 1, இவங்க ரெண்டு பேரும் சேரலாமா சார்? ஆன்சர், சேரக்கூடாது.
மெர்ஜ் ஆகக்கூடாது. எல்எல்பி தான் மெர்ஜ் ஆகணும். எல்எல்பி கம்பெனி மெர்ஜ் ஆகக்கூடாது. எல்எல்பி எப்படி மெர்ஜ் ஆகுதுன்னா சேம், யூ ஹாவ் டு கிவ் தி அப்ளிகேஷன் டு ட்ரைபியூனல். ட்ரைபியூனல் வில் பாஸ் ஆர்டர். என்ன ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க? இதுதான் மெயினா. நீங்க என்ன பாருங்கயா, LLP1 யாருக்கிட்ட போயிட்டு மெர்ஜ் ஆகுறாங்க? LLP2. ஸோ இவங்க தான் டிரான்ஸ்ஃபரர், இவங்க தான் டிரான்ஸ்ஃபரி. ஸோ என்ன நடக்கும்? சில சமயம் இட் கேன் பி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் சில சமயம் இட் கேன் பி அமால்கமேஷன். சார் அமால்கமேஷனா என்ன, இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனா என்னன்னு எங்கிட்ட கேட்காதுங்க, அதெல்லாம் அக்கௌண்ட்ஸ்ல படிச்ச விஷயம். இங்க ட்ரைபுனல் என்னெல்லாம் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க இதை நல்லா படிச்சு வச்சுங்க. எனி ஆஃப் தீஸ் ஆர்டர் பேசிக்கலி இதெல்லாம் தான் பாஸ் பண்ணுவாங்க. என்னன்னா, இந்த அமால்கமேஷன் நடக்கும்போது இங்க இருக்கிறவன் இதுல வந்துருவான்ல. சோ இவங்களோட லயபிலிட்டிஸ் ஆரோட லயபிலிட்டியா மாறும்? LLP2 ஓட லயபிலிட்டியா மாறும். அட் த சேம் டைம் இவங்களுடைய அசெட் யாரோட அசெட்டா மாறும்? LLP2 ஓட அசெட்டா மாறும். இவங்களோட கேசஸ் ப்ரொசீடிங்ஸ், எனி லீகல் கேசஸ், LLP1 ஓட லீகல் கேசஸ் யாரோட கேஸா மாறும்? LLP2 ஓட கேஸா மாறும். இனி LLP1 டிரான்ஸ்ஃபர் பண்றவன் அவன் இப்ப இனி இருக்க மாட்டான், அவன் செத்து போயிடுவான். இவனை வைண்ட் அப் பண்ணி இவங்கூட சேர்த்திடுவாங்க. இதுக்கும் ஆர்டர் பண்ணுவாங்க. So these are the orders. பாருங்க, மெயினா பாருங்க. Transfer to the transferee the whole or part of the assets or liabilities. Continue the legal proceedings. Dissolve. Transfer dissolve பண்ண சொல்லிடுவாங்க. ஆர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயம் கூட சொல்றேன். இப்போ இந்த LLP1 கேட்டுக்கிட்டே போங்க. LLP1ல you have 10 partners. LLP2ல you have 20 partners. ரெண்டும் சேரும்போது டோட்டல் 30 பார்ட்னர்ஸ் ஆகும். இப்போ some partners இதுல வந்து 2 partners are not interested. Can they be given an exit option? Can they be given an get out option? Yes, அவங்களுக்கு வெளியில போகிறதுக்கு உண்டான ஆப்ஷனும் கொடுப்பாங்க ட்ரைபுனல். ஸோ அதைத்தான் மெயினா இங்க சொல்றாங்க. 1 2 3 4 5 பாயிண்ட்ஸ் நல்லா படிச்சுங்க. அமால்கமேஷன் நடக்கும்போது LLP1 LLP2 மாறுறாங்க அப்படின்னா அவங்களோட அசெட் இவனுக்கு போகும், அவனோட லைபிலிட்டி இவனுக்கு போகும், அவனோட கேஸ் இவனுக்கு போகும், அவன் செத்து போயிடுவான், அப்படியே LLP2க்கு வந்துருவான். LLP1ல இருக்கிற பார்ட்னர்ஸ்ல LLP2ல பார்ட்னர்ஸா ஆகுவாங்க. இது தாயா சொல்றாங்க. இந்த மாதிரி ஆர்டர் எல்லாம் கொண்டு வருவாங்க ட்ரைபுனல். அவ்வளவுதான், கேம் ஓவரியா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ட்ரைபுனல் ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி பிஃபோர் பாசிங் ஆர்டர் ROC ஒரு டைம் கேட்டுப்பாங்க. ROC அமால்கமேஷன் பண்ண போறோம், என்ன பிரச்சனை இல்லை, நம்புறேன், நாங்க அப்படியே பண்ண போறோம்னு ட்ரைபுனல் ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி கேப்பா MCQ. ROC கிட்ட ஒரு லைன் பெர்மிஷன் கேட்டுப்புட்டுதான் அவன் பண்ணுவான். அண்ட் ஃபைனலி அமால்கமேஷன் ஆர்டர் வந்துருச்சுன்னா LLP has to submit this order to ROC within 30 days. சார் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. அமால்கமேஷன் ஆர்டர் ட்ரைபுனல் கொண்டு வருவான். அமால்கமேட் பண்ணி முடிச்சுட்டோம்னு வைங்க, அமால்கமேஷன் பண்றதுக்கு முன்னாடி ட்ரைபியூனல் ROC கிட்ட கேட்டுப்புட்டு தான் பண்ணுவான். அது அவன் பண்றது. அவன் அமால்கமேஷன் ஆர்டர் எனக்கு தந்துட்டான், LLPக்கு தந்துட்டான்னு வைங்க. LLP என்ன பண்ணணும்? LLP has to submit this order to ROC within 30 days of receipt of the order. Okay, now finally, can LLP be amalgamated with a company? இப்பதான் சொன்னேன், LLP தான் கல்யாணம். LLP கம்பெனி கல்யாணம் நடக்குது. ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள். டிஃபரன்சஸ் பிட்வீன் LLP கம்பெனி, LLP பார்ட்னர்ஷிப். ஃபர்ஸ்ட் மீனிங் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். மீனிங் ஆஃப் LLP. LLP means a partnership incorporated under LLP Act 2008. Company means a company incorporated under Companies Act 2013 or under previous company law. Act covered LLP Act. இது வந்து Companies Act. நேம் எப்படி எண்ட் ஆகும்? LLP னு எண்ட் ஆகும். கம்பெனியோட பேர் எப்படி எண்ட் ஆகும்? லிமிடெட் ஆர் பிரைவேட் லிமிடெட். டாக்குமெண்ட்ஸ், LLP ஓட டாக்குமெண்ட், LLP அக்ரிமெண்ட், கம்பெனியோட டாக்குமெண்ட், மௌவா அவ்வா. Now, LLPல இருக்கிற மெம்பர்ஸ் பார்ட்னர்ஸ் சொல்லுவாங்க. கம்பெனியில் இருக்கிறவனை மெம்பர் சொல்லலாம். ஷேர் இருக்கிற கம்பெனினா ஷேர் ஹோல்டர்னு சொல்லலாம். இப்பவும் சொல்றேன், 5 டிஃபரன்ஸ் படிச்சு வச்சுக்கங்க. கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஜஸ்ட் அது உங்களுக்கே தெரியுமையா, ஓனா எழுத முடியுமையா. அப்புறம் என்னையா difference between LLP and partnership firm? Meaning, LLP is a partnership incorporated under LLP Act. Firm, section 4, firm, partnership firm. Partnership is a relationship between persons who have agreed to share the profit of the business by all or anyone acting for all. Foundation students, knows to அடிக்குதா foundation students? or foundation படிக்காதவங்க BCom knows to +1 +2ல படிச்சிருப்பீங்க. Act covered LLP Act. இங்க வந்து இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட். நேம் எப்படி எண்ட் ஆகும்? LLP ன்னு எண்ட் ஆகும்.
இங்க பேர் எப்படி எண்ட் ஆகும்னு ப்ரொவிஷனே கிடையாது. யோ ஒரு ஃபேம் எப்படியா பேர் எண்ட் ஆகணும் அப்படி இல்லவே இல்லையா. கம்பெனிக்கும் எல்எல்பிக்கும் தாயா இருக்குது. டாக்குமெண்ட் வந்து we call it as LLP agreement, we call it as partnership deed. Liability of partners is limited to the agreed contribution. கான்ட்ரிபியூஷன்னா என்ன நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னெல்லாம் பார்ட்னர்ஸ் கொண்டு வராங்களோ டு த ஃபர்ம் டு த எல்எல்பி அதுதான் கான்ட்ரிபியூஷன். நோ ஃபர்முடைய லைபிலிட்டி பார்ட்னர்ஸ் உடைய லைபிலிட்டி இஸ் அன்லிமிட்டெட். ஃபைனல் டாபிக் ஃப்ரம் எல்எல்பி வெரி இம்பார்ட்டன்ட் வைண்டிங் அப். யோ டாடா குடுவை கயா அதெல்லாம் சொல்றாங்க. வைண்டிங் அப் ரெண்டு வழிகள்ல நடக்கலாம். ஒன்று வந்து வாலண்டரியாக நடக்கலாம், அதாவது ட்ரைபுனல்ட்ட போகாம நம்ம எல்லாரும் இப்போ நீங்க படிச்சிருப்பீங்க அட்வான்டேஜஸ் ஆஃப் எல்எல்பி. ஈஸி டு இன்கார்பரேட், ஈஸி டு டிசால்வ். கம்பெனி மாதிரி கிடையாது, கம்பெனிக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்எல்பிக்கு கிடையவே கிடையாது. யூ ஹாவ் டூ ஆப்ஷன்ஸ். ஒன்னு வந்து வாலண்டரி. வாலண்டரினா எல்லாரும் சேர்ந்து மியூச்சுவலா வராங்க. ஐயா போதுமியா எல்எல்பி பிசினஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லையா போயிடலாமியா சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அதெல்லாம் வாலண்டரி. இல்லைனால் ட்ரைபியூனல். நார்மலி எப்ப ட்ரைபியூனல்ட்ட போவாங்கன்னு சொன்னா வாலண்டரியாக நமக்கு வைண்டிங் அப் பண்ண முடியலைன்னா ட்ரைபியூனல்ட்ட போகலாம். அதுதான் ட்ரைபியூனல்ட்ட எப்பெல்லாம் போவான் கேட்பான். ஹவு தி லிஸ்ட் அவுட் தி சர்க்கம்ஸ்டன்ஸ் இன் விச் தி LLP can be wound up by tribunal. 5 points are there. These 5 points are important. First point என்னதுங்க, LLP is wound up by tribunal. Now வாலண்டரியா நடக்கலைனால் அவங்க எந்த ரூட்டுக்கு போவாங்க, ட்ரைபுனல்ட்ட போயிட்டு வைண்டிங் அப் கொண்டான அப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. செகண்ட், if for a period of more than 6 months number of partners of LLP is reduced below 2. நான் அப்பவே சொன்னேன், பார்ட் 1ல சொல்லியிருக்கிறேன், மினிமம் 2 பார்ட்னர்ஸ் வேணும். அதுல ஒரு பார்ட்னர் மட்டும் தான் இருக்கிறான், அவன் 6 மந்த்துக்கு மேல கண்டினியூ ஆகிறானா அவனுக்கு அன்லிமிட்டட் லைபிலிட்டி வரும். அது மட்டும் இல்லாமல் tribunal can take action against this LLP and LLP may be ordered for winding up. Next, if LLP has done any activity against the sovereignty or integrity, இதெல்லாம் எக்ஸாம்க்கு அப்படியே எழுதணும்ங்க. யோ இந்தியன் பிளாகை எரிக்கிறாங்க நடு ரோட்ல. Is it against Indian sovereignty? Is it against the nationality of our country? Am I right? If it's against patriotism of our country, yes. அப்ப அதனால the tribunal can order for winding up. Next, ரொம்ப முக்கியமான விஷயம், important. Statement of accounts and solvency ஆனுவல் ரிட்டர்னோ 5 வருஷம் ஃபைல் பண்ணாம இருக்கிறாங்க. ஆர் அண்ட் கிடையாது சார், 5 வருஷம் 1 2 3 4 5. இங்க ஆனுவல் ரிட்டர்ன் வச்சுக்கோங்க, இங்க என்னதுங்க அக்கவுண்ட்ஸ் அண்ட் சால்வன்சி வச்சுக்கோங்க. இன்டூ டிக்கு 5 வருஷம் கண்டினியூஸா ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணவே இல்லை. அப்ப என்ன நடக்கும், ட்ரைபுனல் கேன் பாஸ் ஆர்டர் ஃபார் வைண்டிங் அப். இல்லைனால் திருப்பி போடுங்க, டிக்கு இன்டூ. அப்போ ட்ரைபுனல் என்ன பண்ணுவான், can pass order for winding up. இப்போ வேற விஷயம் நான் சொல்றேன், tick into tick into tick. 5 வருஷம் தொடர்ச்சியாக, அதாவது கண்டினியூஸ் ஆக ஆனுவல் ரிட்டர்னோ அக்கவுண்ட்ஸ் அண்ட் சால்வன்சியோ ஏதோ ஒன்று ஃபைல் பண்ணாம 5 வருஷம் இருக்கின்றார்கள். இந்த கேஸ்ல வவுண்ட் அப் ஆகுமா? திஸ் இஸ் மை क्वेश्चन. இந்த கேஸ்ல வவுண்ட் அப் ஆகுமா? ஏதோ ஒன்று 5 வருஷம். ஆமாயா, ஏதோ ஒன்று 5 வருஷமா ஃபைல் பண்ணாம இருக்கிறாங்க. ஏதோ ஒன்று 5 வருஷம் ஃபைல் பண்ணாம இருக்கிறாங்க. whether this will lead to winding up? Come on, give your answer in comment section. If the tribunal is of the opinion that it is just an equitable ground, அதாவது any other valid reason, just an equitable னு சொன்னா any other valid reason. So what are the 5 reasons வாலண்டரி தேவையில ட்ரைபுனல்ட்ட போலாம்? ஒன்னு. செகண்ட் பாயிண்ட், 6 மந்த்க்கு மேல you are continuing with single partner. Next step, you are doing an activity against integrity of the nation, sovereignty of the nation. Next, annual return or accounts and solvency has not been filed for 5 consecutive. Last point, just an equitable ground, அதாவது any other valid reason அப்படின்னு சொல்லுவாங்க. And who will frame the rules for winding up? It will be made by central government, MCQ point of view. So this is what with respect to LLP. Hope you all enjoyed part 1,
பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அண்ட் திஸ் பார்ட் 5. ரொம்ப முக்கியம், பார்ட் 4 அண்ட் பார்ட் 5 நல்லா பாத்துக்கங்க. பிகாஸ் இந்த ரெண்டு பார்ட்டும் அட் த சேம் டைம் பார்ட் 3 ஆல்சோ, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இது மூணும் வந்து ஃபவுண்டேஷன்ல இல்ல, அப்படியே இன்றைய கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் இருந்து இந்த பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இருந்து கேட்கறதுக்கு உண்டான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கூடுதலாக இருக்கின்றது. செகண்ட் பார்ட் 6 வரும், which is nothing but question bank I have released on LLP. அதுடைய questions உடைய answers we will discuss on this itself as part of revision. நல்லா படிங்க. doubts இருந்தா you can very well, you are free to reach me. You can very well reach me through WhatsApp or Insta. Hope in the material is also been shared in the group. So the groupல இல்லாதவங்க groupல போங்க. groupல இந்த material is available to you all. So hope you loved LLP. தம்பி LLP 10 மார்க் வரும். நல்லா இந்த நோட்ஸ் நீங்க நல்லா படிச்சு போட்டு டெக்ஸ்ட் புக் ஒரு டைம் கடகடான்னு ரீட் பண்ணா போதும். பிகாஸ் இந்த சென்டென்ஸ் தான் டெக்ஸ்ட் புக்ல இருக்குது. நானே ஒன்னும் ப்ரிப்பேர் பண்ண சென்டென்ஸ் கிடையாது, எல்லாமே டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுத்து தான் கொண்டு வந்திருக்கிறேன். so that once you see this revision it will be helpful to read the ICAS study material also. Always remember, ICAS study material பார்க்காம எக்ஸாம் ஹாலுக்கு போகவே செல்லாதீங்க. so thank you so much. This is CA Sheshadri signing off. நன்றி, வணக்கம்.